உங்களை இன்றைக்கி சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ம். உங்களோட இந்த நாள் வந்து உண்மையிலுமே ரொம்ப சிறப்பான நாள் உங்களை பார்த்ததில். அதே போல் இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலவரங்கள், உங்களை பற்றி அறியாத மக்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்குற ஒரு கேள்வி தான். உங்களோட சினிமா ஆர்வம் எப்படி வந்தது? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற லைஃபுக்கும் மன நிம்மதி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறேன். மன நிம்மதி நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. எந்த மனிதனுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் தாங்கி நம்ம ஜெயிச்சாதான் நம்ம வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால் ஒரு குடும்ப தலைவனா, ஒரு நண்பர்களுக்கு நல்ல ஒரு தோழனா, பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பனா, மனைவிக்கு நல்ல ஒரு கணவனா, ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனா, இன்னும் மக்களுக்கு எப்படிலாம் என்னை பிடிக்குமோ அந்த அளவுக்கு என்னை தயார்படுத்தி போய்கிட்டு இருக்குது. நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சினிமா வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறது இல்லை. நான் பண்ணுற அந்த கலைத்தொழிலை முழு ஆத்மார்த்தத்தோட நம்ம கலாச்சார தூதுவன்கிற ஒரு உண்மைத்துவத்தை அறிஞ்சு அதை உணர்ந்துக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து அந்த கலைத்தொழிலை பண்ணினேன். அந்த கலைமொழி கொடுத்த கொடை தான் இந்த ஒரு வாய்ப்பு, வளர்ச்சி எல்லாமே. அந்த மாதிரி என்ன மாதிரி வளர்கிற கலைஞர்கள் வந்து நிறையா சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளை ஜெயிச்சோம்னா தான் சாதனையாக்க முடியும். அதனால் நிறையா விடாமுயற்சி, விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்துக்கிட்டு போராடணும். திறமைகளை வளர்த்துக்கணும். அந்த திறமைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போராடணும். ஜெயிக்கிற வரைக்கும் ஓடணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக ஓடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. போதுமானவர்களுக்கு நம்ம மண்ணின் மரபு, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாளைய தலைமுறை வளர்ச்சிக்காக. ஓகேங்கய்யா. அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கேள்விங்கய்யா. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு உங்களை வந்து நேரில் பார்க்க முடியலன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அது மூலிமா இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இதில் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் காலில் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய பாஸ்போர்ட் இதை அனுப்பி வைப்பேன், என்னுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பேன். எனக்கு விசா போடுங்க, டிக்கெட் போடுங்க, நேராக வந்து உங்களை நான் பார்த்துட்டு வர்றேன். அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுங்கள். அதில் நான் மட்டும் தனியாக வர்றதா இருந்தாலும் வரேன், டீமோடு வர்றதா இருந்தாலும் வரேன், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் பண்ணுறேன், சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாலும் பண்ணுறேன். கூப்பிடுங்க, வரேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆளுகளை கடவுள் படைச்சிருக்காங்கன்னு நான் கருதுகிறேன், நம்புகிறேன். அதனால் தாராளமாக உலகம் முழுவதும் இருக்கிற தொழில் நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி நிறையா இடத்துல எங்கெங்கெல்லாம் கலாச்சார நிகழ்வுகள் நடக்குதோ அந்த மாதிரி விழாக்கள்லாம் நீங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லது ஐயா. அப்புறம் ஒரு சின்ன ஒரு அன்பான விஷயங்கள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். குடும்பம் வந்து எங்கள் அப்பா பேர் ஞானமுத்து, அம்மா பேர் இந்திரா. அப்பா நாவசர கலைஞர், அம்மா வந்து சித்தாள் வேலை பார்த்து என்னை வளர்த்தவங்க. அப்பா இறந்துட்டார், இப்போ அம்மா இருக்காங்க. ஒரு அக்காவுக்கு 2 பசங்க. மூத்தவன் அலெக்ஸ், சின்னவன் அபி. அக்கா பையன் வந்து மூத்தவன் கைகால் விளங்காது, 28 வயசாகுது. சின்னவன் ஓரளவுக்கு இருக்கிறான். குடும்பம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். மச்சான் அவர் முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. இதோட என் மனைவி, எனக்கு 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு பையன், அதுக்கப்புறம் 2 பொண்ணு. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பையனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. 3ஆவது பொண்ணு வந்து பிஎஸ்சி படிச்சுட்ருக்காங்க. லெனின் ஜான்சி தெரசா அவங்களுடைய பேர். அவ்வளோதான். மற்றபடி நம்ம சகாக்கள், குடும்பஸ்தர்கள், நம்ம நம்பி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். சுகமான சுமைகளாக சுமந்துக்கிட்டு. ரசிகர்கள் உங்களை பார்க்கும்போது அவங்கள அறியாமையே உங்களை வந்து மெய்மறந்த ஒரு விஷயம் என்னது, ஏதாவது நடந்திருக்குங்களா உங்கள் வாழ்க்கையில்? என்னை பார்த்தவங்க மெய் மறக்கிறாங்களோ இல்லையோ, மனசு நிறைஞ்சு மனசார வாழ்த்துறாங்க. நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள், இதே மாதிரி இருங்க, இந்த நிலை எப்போ மாறிடாதீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது.
கட் பண்ணுங்க. ஓகே. இந்த பாட்டை நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. என்னுடைய மனைவியும் கரண் அன்பு மகன் கரணும் பாடியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு பாட்டு. நீங்கள் இந்த பாட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுப்புற பாட்டு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்க, ரசிங்க. ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.